சிறிய கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியே யாரும் போகாத ஒரு பழைய மண் பாதை இருந்தது. இரவு வந்துவிட்டால் அந்த வழியில் யாரும் நடக்க மாட்டார்கள். ஏன் என்றால் பூர்ணிமா இரவுகளில் அந்த வழியில் வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் மெதுவாக நடந்து வருவதாக மக்கள் சொல்வார்கள். அவள் முகம் அழகாக இருக்கும், ஆனால் அவளின் கண்கள் மட்டும் உயிரில்லாத போல் ஒளிரும். ஒரு நாள் ராஜா என்ற இளைஞன் அந்த வழியாக இரவில் சைக்கிளில் வந்தான். திடீரென்று கீச் சைக்கிள் நின்றது. முன்னால் அந்த வெள்ளைச்சேலை பெண் நின்றாள். தம்பி, வீட்டுக்கு போக வழி சொல்லுவியா என்று மென்மையான குரலில் கேட்டாள். ராஜாவுக்கு பயம் வந்தது, ஆனால் அவளின் முகம் சாதாரணமாக இருந்ததால் அவன் வழி சொன்னான். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பே குளிர்ச்சியாக இருந்தது. அடுத்த நாள் ராஜா பேசவே இல்லை. அவன் கண்கள் வெறுமையாக இருந்தன. அந்த இரவுக்கு பிறகு அவன் அந்த மண் பாதையிலேயே காணாமல் போனான். இன்றும் பூர்ணிமா இரவில் அந்த வழியில் 2 நிழல்கள் நடந்து வருவதாக சொல்கிறார்கள். ஒரு வெள்ளை சேலை பெண், மற்றொன்று அவளுடன் சேர்ந்த ராஜா.